நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டம் கேரத்தவர்கள் கூட இந்த போராட்டத்துக்கு இவர் கலந்து கொள்வதற்கான இந்த தடையும் இல்லை என்கின்ற விடயப்பரப்பில் அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள் தாய்மார்கள் 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில் வவுனியாவினுடைய வடக்கு பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் பறிபோகிற நிலைமை ஒன்று இருக்கு. இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடாக இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பரவலாக அர்ச்சுனா ராமநாதன் யாருக்கு ஆதரவாக செயற்படுகின்றாரோ அவர்தான் துணுக்காய் பிரதேசவில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. எங்களோட தமிழ் உணர்வுகளை தான் விதைச்சிருந்தோம். இப்போ நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தா அந்த உணர்வுகள் எல்லாம் பொய்த்து போய்விடும் என்ற பொருள்பட பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தான் ஏலவே ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாடெல்லாம் இருந்தேன். இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். அந்த வகையிலே இதிலே கட்சி பேதமின்றி எங்களுடைய அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் ஜெஃப்னாப்படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முன்னைய காணொளிகள்லையும் நாங்கள் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் செம்மணியில் நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டம். ஏற்கனவே இந்த போராட்டத்தின் பல வேறு வடிவங்கள் நடந்த வண்ணமே இருந்தன. அதில் குறிப்பாக இந்த மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு இந்த அணையா விளக்கென்ற துணிப்பொருளில் 3 நாட்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இது தொடர்பான பல தகவல்களையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களையும் பிரதான ஊடகங்களையும் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட அமைப்பு ஒரு விளக்கொன்றினை ஏற்றி அந்த விளக்கை அணையாமல் பாதுகாத்து அது ஒரு அணையா விளக்கு என்கின்ற ஒரு துணிப்பொருளை எடுக்க இருக்கின்றது. இதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வோக்கல் டோர்க் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார். அப்போ இந்த வகையில் இது தொடர்பான பல தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இவரை இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதில் குறிப்பாக விஜய கேரத்தவர்கள் கூட இந்த போராட்டத்துக்கு இவர் கலந்து கொள்வதற்கான இந்த தடையும் இல்லை என்கின்ற விடயப்பரப்பில் சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக இதில் இலங்கை தமிழரசு கட்சியும் பங்கு பெற்று உள்ளதான தன்னுடைய விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. இந்த அறிவிப்பை தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் விடுவித்திருக்கின்றார். இதில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் அரியாலை சிந்துபாத்தி புதைகுழி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு அணையா விளக்கு என 3 நாள் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் யாவரும் எதிர்வரும் 24ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9:30 முதல் நண்பகல் 1:30 மணி வரை கலந்து கொண்டு எமது கட்சியின் ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வருகையின் போது நாம் ஒற்றுமையாக இந்த கோரிக்கையையும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியையும் வலியுறுத்திய இந்த கவனஈர்ப்பு போராட்டம் மிக முக்கியமானது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இந்த கட்சி ரீதியாக இந்த செம்மணி போராட்டங்களில் பலருமே இதுவரைக்கும் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றார். இருந்தாலும் கூட இந்த மக்கள் போராட்டங்களில் சில கட்சி சார்ந்த அமைப்புகள் கட்சி சார்ந்து கலந்து கொள்ளவில்லை. அந்த வகையில் தமிழரசு கட்சி முதல் முறையாக இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றது. இதில் இப்போ அண்மையில் நடைபெற்ற போராட்டங்களில் கட்சி குறித்து யாரும் இணையவில்லை. தமிழரசு கட்சி தங்களுடைய கட்சி சார்ந்து இந்த போராட்டத்தில் இணைய இருக்கின்றார்கள் என்கின்ற அறிவிப்பினை செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த போராட்டம் சம்பந்தமான விடயங்கள் என்ன நிலைப்பாட்டில் நடக்கப் போகுது என்பதனை. அந்த வகையில் இந்த போராட்டத்துக்கு அதாவது செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமாக நடக்கின்ற அணையா விளக்கு என்கின்ற துணிப்பொருள் நடக்கிற இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீதரன் அவர்களும் அதாவது தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் அழைப்பு எடுத்திருக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு தனியான அழைப்பினை எடுத்திருக்காங்க சொல்ல வேண்டும். அதில் ஜாழ் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
குறித்த செம்மணி மனித புதைகுழியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அம்சங்கள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட குழந்தைகள், வயது வந்தவர்கள் போன்றோருடையதெனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 1995 ஆண்டு தொடக்கம் 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாண மண்ணில் காணாமல் ஆக்கப்பட்ட பலருடையதாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2009 ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரணடைந்து காணாமல் ஆக்கப்பட்ட பலரது உடல்களும் குறித்த புதைகுழியிலே உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் எழுகின்றதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே மக்களிட சந்தேகத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது என்கிற விஷயத்தையும் யார் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மண்ணிலே குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன். குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் சாட்சியங்களாக இருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் தென்படுகின்ற மனித புதைகுழிகளின் அடையாளமாக இப்பொழுது வரை இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே தோண்டி எடுக்கப்படுகின்ற 19 வரையான மனித எலும்புக்கூடுகள், அதுக்கு பிற்பாடு இன்னும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள், தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட இடங்களிலும் குறிப்பாக மண்டதீவு மற்றும் சிலாவத்தை முல்லைத்தீவு, முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குளாய், கொக்கு தொடுவாய் பகுதிகள், குமுளமுனை பகுதிகளில், மன்னார் திருக்கேதீஸ்வரத்தில், இவ்வாறு பல இடங்களில் யாழ்ப்பாண மண்ணிலே பல இடங்களில் நாங்கள் தோண்டுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகளையும் மனித எச்சங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் கைக்குழந்தைகள், குழந்தைகள், தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக நீதிமன்றத்தாலும் தடயவியல் நிபுணர்களாலும் தரப்படுகின்ற ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மண்ணிலே கொத்து கொத்தாக காணாமலாக்கப்பட்ட பல பேருடையதாக இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு 2008-2009 இறுதியுத்த காலப்பகுதியிலும் சரணடைந்தவர்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சரணடைந்த முன்னாள் போராளிகள் பல பேருடையதாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் மக்களிடம் உண்டு. ஆகவே இந்த சந்தேகங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இந்த எலும்புக்கூடுகள் மீதான மக்களுடைய அணையா விளக்கு என்கிற இந்த போராட்டம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு திறந்த வழியாக, அதனை ஒரு அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய திரட்சியாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மக்களும், தமிழ் தேசிய மக்கள் அணியணியாக நாளை மறுதினம், அதற்கு அடுத்த நாள் 23, 24, 25 தேதிகளில் செம்மணியினுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை 3 நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு அனைத்து ஈழத் தேசிய உறவுகளிடமும் எம்மினத்திடமும் இது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம். நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம். எல்லோரும் அணியணியாக திரண்டு இதிலே பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள். அடுத்ததாக இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பான ஒரு சிக்கல் நிலைமை தொடர்ந்துமே எல்லா உள்ளூராட்சி சபைகளுமே அமைந்த வண்ணமே இருக்கின்றது. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபைகளில் கூட சில கட்சிக்குள்ளேயே சில முரண்பாடுகள் இருந்த இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்குள்ளே காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க இருக்கிற இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்கிறது தொடர்பான ஒரு சிக்கல் நிலைமையும் அண்மை காலமாக இருந்து வரதை கவனிக்கக்கூடிய மாதிரியே இருக்குது. அந்த வகையில் வவுனியாவினுடைய வடக்கு பிரதேச சபை தேசிய மக்கள் சக்தியின் பறிபோகிற நிலைமை ஒன்று இருக்கின்ற தகவல்கள் வெளியாகிருக்கிறது.
இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடாக இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா வடக்கு பிரதேச சபையில் வந்து தேசிய மக்கள் சக்தி 6 உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி வந்து 5 உறுப்பினர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து 4 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து 3 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி வந்து 2 உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 2 உறுப்பினர்கள், சர்வஜன அதிகாரம் வந்து 1 உறுப்பினர் என மொத்தம் 23 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் வவுனியா மாவட்டத்தில் வந்து அனைத்து உள்ளூராட்சி சபைகள்லையும் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தேசிய கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன இணைந்து ஆட்சி அமைப்பதாக கட்சிகள் மட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் தான் வவுனியா மாநகர சபையில் கூட ஆட்சி அமைந்திருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் வவுனியா மாநகர சபை வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் போனது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் தற்போது வவுனியா வடக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் 5 பேருக்குள்ளேயும் ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கு. தமிழரசு கட்சி சார்பில் வவுனியா வடக்கில் வந்து கிருஷ்ணவேணி என்பவரை தவிசாளராக நிறுத்துவதாக தமிழரசு கட்சி அறிவிச்சிருந்தது. குறித்த தவிசாளரை ஏற்க முடியாது என தமிழரசு கட்சியின் வட்டாரம் வென்ற 3 உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 3 உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்றார்கள். கட்சியின் தவிசாளரை மாற்றாது கிருஷ்ணவேணி என்பவரை முன்னிறுத்துவமாக இருந்தால் தாம் வேறு ஒருவரை முன்னிறுத்த வேண்டி வரும் என கட்சியிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்களிடமும் பேசியிருக்கின்றார்கள். எதிரணியில் தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி என்பன இணைந்து 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 1 உறுப்பினரும் குடியேற்ற கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையினர் என்பதுடன் சர்வஜன அதிகார உறுப்பினரும் பெரும்பான்மையினராகவே இருக்கின்றார். அதாவது அவர்கள் சிங்கள உறுப்பினர். இதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தரப்பு வந்து 10 உறுப்பினர்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நிலையில் வந்து மறுபுறத்தில் வந்து தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது வந்து 12 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறதோட இதில் வந்து தமிழரசு கட்சியின் 2 ஒரு நிலைப்பாட்டிலையும் 3 வேறு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறதால தெரிவின் போது வாக்குகள் மாறுபட வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த நிலைமை ஏற்கனவே தீவக பகுதிகளில் நடந்தது. இதனால் தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் சமநிலை பெற்று திருவிழச்சீட்டுக்கு செல்லவோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் மற்ற உறுப்பினர் என்ற ஆதரவோட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கவோ வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தமிழரசு கட்சி இது தொடர்பில் கவனம் செலுத்தி தவிசாளரது பெயரை முன்மொழிந்தால் மட்டுமே தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கும் உறுதியான நிலை ஏற்படும் என மற்ற கட்சி பிரமுகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த கட்சியின் முருகல் நிலை காரணமாக தொடர்ந்துமே கட்சி சார்ந்து பிரச்சனைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. தமிழரசு கட்சி குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் சம்பந்தமாக ஏற்கனவே ஊர்வாத்துறை, அது மட்டும் இல்லாமல் தீவகம் போன்ற பிரதேச சபைகளில் வந்து பிரச்சனைகள் இருந்திருந்தது. அதே மாதிரி இப்பையும் வவுனியா வடக்கு பிரதேச சபையில் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. இதற்கு அந்த குறிப்பிட்ட காரணம் தான் வந்து தவிசாளரை மாற்றுவதா இல்லையான்ற குறிப்பிட்ட காரணத்துக்கு அந்த அங்கு ஆட்சி அமைத்திருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துப்போகாத பட்சத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தரப்போறார் என்கிற ஒரு விமர்சனம் ஒன்று எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பருத்துறை, துணுக்காய் போன்ற பிரதேச சபையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய ஆசனமும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் பெருத்துறையில் வந்து இவர்கள் நடுநிலையாக இருந்திருந்தார்கள். அந்த வகையில் இப்போ துணுக்காய் பிரதேச சபையில் என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரு காணொலியை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலையொலியில் பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு 5 ஆசனங்களும் வீணை வீட்டு கூட்டணிக்கு, அதாவது சங்கு சைக்கிள் என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அப்போ இவர்களுக்கு வந்து 5 ஆசனங்களும், சைக்கிள் வீடு வீணை என்றா வந்து தமிழரசு கட்சி மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 5 ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன. ஆகவே இப்போ இந்த துணுக்காய் பிரதேச சபையில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குரிய ஒரு ஆதரவு நிலைப்பாடு வந்து அர்ச்சுனா ராமநாதனுடைய கையில் இருக்குது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் யாருக்கு ஆதரவாக செயற்படுகின்றாரோ அவர்தான் துணுக்காய் பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதற்கு அவர் தன்னுடைய வலையொலி காணொலியில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தான் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை, தன்னுடைய உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றேன். அவர்கள் எந்த ஒரு பிழையும் விடமாட்டார்கள். அப்படி பிழை விட்டாலும் கூட நாங்கள் ஏற்கனவே இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட்டு தான் அவர்களை நாங்கள் வேட்பாளராகவே நிறுத்தியிருந்தோம்.
அதுலேயும் பிரச்சனை வராது. அப்படி நாங்கள் இருப்பதாக இருந்தால் நடுநிலைமையில் தான் இருப்போம். வேண்டுமென்றால் அவர்களை திருவிழாச்சீட்டு மூலம் கோரி எடுக்கலாம். அவர்கள் திருவிழாச்சீட்டு மூலம் யார் வருகிறார்களோ அப்படி இருக்கலாம். நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவமே இருந்தால் இது தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் என்ற விமர்சனத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் பேசுகின்ற பொழுது எங்களுடைய மாவீரர்கள் தொடர்பான உணர்வுகளைத்தான் அவர்கள்ட்ட விதைச்சிருந்தோம். எங்களோட தமிழ் உணர்வுகளை தான் விதைச்சிருந்தோம். இப்போ நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தா அந்த உணர்வுகள் எல்லாம் பொய்த்து போய்விடும் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு தான் ஏலவே ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாடெல்லாம் இருந்தேன். ஆனால் இவர்கள் ஒட்டுக்குழுக்களோடு ஏற்படுத்தி கொண்ட இந்த கூட்டணி சம்பந்தமாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சி முன்னைய நாட்களில் தனக்கு 1 வயது இருக்கின்ற காலப்பகுதியில் தன்னுடைய தந்தையை கொள்ள நினைத்திருந்தார்கள், திட்டமிட்டிருந்தார்கள். அவரை கடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அந்த வகையில் தன்னுடைய 2 சகோதரர்களையும் கடத்தி இருந்தார்கள். அப்போ அந்த நிலைமையில் நாங்கள் இவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடாது. எனது அம்மா கூட இது தொடர்பாக அவருடைய தாயார் அர்ச்சுனா ராமநாதனுடைய தாயார் கூட இது தொடர்பாக பல கோயில்களுக்கும் சென்றிருந்தார், பல இன்னல்களையும் அனுபவித்திருந்தார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக இப்படியாக பல விமர்சனங்களை முன்வைத்து இந்த கட்சி சார்ந்து யோசிக்கின்ற பொழுது துணுக்காயில் நாங்கள் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், நடுநிலையாகத்தான் இருப்போம் என்று யார் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை திங்கட்கிழமை மாட்டக்கிளப்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்காக அனைத்து மக்களுடைய ஆதரவையும் வழங்குமாறும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இன்றைய பிற்பகல் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுவோம். அனைவருக்கும் வணக்கம். எதிர்வரும் ஒரு சில நாட்களிலே ஐநா மனித உரிமை ஆணையாளர் உடைய இலங்கை விஜயத்தை முன்னிட்டு செம்மணி பூதகுழி விவகாரம் தொடர்பாகவும் அத்தோடு தமிழருக்கு மறுக்கப்படும் நீதி சம்பந்தமாகவும் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒரு மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் அவ்வாறான ஒரு போராட்டம் அடையாளமாக நாங்கள் நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பிரதேசத்திலே அந்த பாலத்து அருகாமையிலே நாளைய தினம் 6 மணிக்கு ஒரு போராட்டம் ஒன்றை நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் அனைத்து உணர்வாளர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று பகிரங்கமாக ஒரு அழைப்பொன்றை விடுக்கின்றேன். இந்த போராட்டமானது நாளைய தினம் மாலை 6 மணிக்கு தீப்பந்தங்கள் ஏந்தி நாங்கள் ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு அந்த பாலத்துக்கு அருகாமலே இருந்து ஆரம்பித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக இருக்கின்றோம். குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இந்த போராட்டம் 23, 24, 25ஆம் தேதி இந்த 3 நாட்களிலேயும் நடைபெற இருக்கின்றது. நாங்கள் அந்த யாழ் மாவட்டத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வலு சேர்க்கும் வகையாக கிழக்கு மாகாணத்திலேயும் இருந்து இந்த விடயத்துக்கான பூரணமான ஆதரவும் இந்த விடயத்தை ஆராய வேண்டும் என்று பூரணமாக நாங்களும் விரும்புகிறோம் என்ற செய்தியை சொல்றதுக்காக இந்த மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். அந்த வகையிலே இதிலே கட்சி பேதமின்றி எங்களுடைய அனைத்து தமிழ் உணர்வாளர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக அழைப்பொன்றை விடுகின்றேன். ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த செம்மணியிலே மட்டுமில்லை, கடந்த காலத்திலே கொக்கு தொடுவாயிலேயும் கூட அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த விடயங்களுக்கு எந்த வகையான நீதியும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் 99ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இதே போல செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித பூதகுழிக்கு விசாரணைகளுக்கு அந்த நேரத்திலே அமெரிக்காவிலே இருந்து ஒரு விசேடமான ஒரு குழுவினருடைய ஆதரவையும் அந்த நேரத்திலே அரசாங்கம் கேட்டிருந்தது. இப்பொழுது எந்த விதமான சர்வதேச மேல்பார்வையும் இல்லாமல் எந்த விதமான அனுபவம் உள்ள இந்த விடயம் சம்பந்தமாக ஆழமான அனுபவம் உள்ள எந்த தரப்பினரும் இலங்கை அரசாங்கத்தில் இல்லாத நிலையிலேயும் கூட இந்த விசாரணைக்காக சர்வதேச உதவியை நாடுவது இலங்கை அரசாங்கம் தயங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறோம். ஏனென்றால்
அண்மையிலே மிராக் ரஹீம் அவருடைய ஒரு அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இலங்கையிலே அதாவது ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த விடயங்களை பற்றி ஆராயக்கூடிய போலீஸ் பிரிவாக இருக்கட்டும், இலங்கையிலே பாதுகாப்பு பிரிவிலே தற்பொழுது நடந்திருக்கும் ஒரு விடயம் தொடர்பாக ஃபொரென்சிக் ரீதியாக ஆராய்வதற்கான அந்த விஞ்ஞான ரீதியான அந்த தேவையான டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு 25-26 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஆராய்வதற்கு வேண்டுமான அந்த விசேடமான தேவையான வளங்கள் இல்லாட்டி அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இலங்கை அரசுக்கு இல்லை என்றது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மனித பூத குளியலை விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு போதிய அளவு அந்த தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத காரணத்தினால் இதுக்கு சர்வதேச உதவியை இலங்கை அரசாங்கம் பெற வேண்டும். அதிலே குறிப்பாக அந்த மனித பூத குளியலே கண்டறிக்கப்பட்ட அந்த ஸ்கெல்டன்ஸ்லேயே வந்து கூடுதலாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது உடுப்பொன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ இது ஒரு பாரிய சந்தேகத்தை தரும் ஒரு விடயம். இந்த விடயத்தை நேர்மையாக இலங்கை அரசாங்கம் விசாரணை செய்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அந்த வகையிலே தான் இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது, ஆணையாளரும் அந்த இடத்தை சென்று பார்வையிடுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேராத் அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த வகையில் எங்களுடைய செம்மணியிலே போராட்டம் செய்கிறவர்கள், நானும் செம்மணி போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கு வருவேன். செம்மணியிலே போராட்டத்தில் ஈடுபடுறவர்கள் அந்த ஆணையாளருடைய வருகையை தடை செய்யும் வகையாக எந்த நடவடிக்கையை முன்னெடுக்காமல் அவருக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த மனித பூத குளியலை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடக்கூடிய வகையாக எங்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்றதையும் இந்த அப்படி அவர் விரும்பினால் வருகை தருவதற்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக அந்த போராட்ட களத்தில் இருக்கிறவர்களும் அதுக்கான வழிகளையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றதையும் இந்த இடத்திலே ஒரு அன்பான வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். நன்றி.